அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 19/9/2024 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ 29 வேக்கன்சி வந்து மீதி இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி போஸ்ட்டில். ஸோ இந்த 29 வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயில் அனுப்பியிருக்காங்க, மொபைலுக்கு வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது இல்லாமல் உங்களோட ஓடிஆரில் நீங்கள் போய் பார்க்கணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் இருந்தால் எஸ், விருப்பம் இல்லைனா நோ. ஓகேங்களா? ஆம், இல்லை, இது ரெண்டில் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் ஓடிஆரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அது தொடர்பான செய்தி வெளியீடு சம்மந்தமாக தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டென்ட் அப்படியே இங்கே வந்து நம்ம படிக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணையச்சாலை சென்னை 6,03,000 செய்தி வெளியீட்டு எண் 45/2024. டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/3/2024. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் தேர்வாணைய அறிவிக்கை எண் 3/2022 நாள் 23/2/2022 அடங்கிய பதவிகளுக்கான தெரிவில் நேர்முகத் தேர்வு பதவியிலுள்ள 161 காலி பணியிடங்களை நிரப்ப 2 கட்டங்களாக நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்ட பிறகு, அதாவது 2 கவுன்சிலிங் நடத்திட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் தொடர்பான தகவல்கள் தகுதியுள்ள தேர்வர்களுக்கு அனுப்பப்படும். அதாவது 29 காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. ஸோ எனவே இறுதி கட்டமாக இத்தெரிவில் உள்ள நேர்முகத் தேர்வு பதவிகளில் நிரப்பப்படாமல் உள்ள இந்த 29 காலி பணியிடங்கள் நிரப்பிட இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வினை தகுதியுள்ள தேர்வர்களை கொண்டு நடத்த தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. அதாவது இன்னும் 29 வேக்கன்சி மீதி இருந்ததில் 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக இன்னொரு கவுன்சிலிங் வைக்க போகிறாங்களாம். இந்த 29 போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதுக்காக ஆப்ஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனவே தெரிவில் உள்ள நேர்முகத் தேர்வு பதவிகளில் நிரப்பப்படாமல் உள்ள 29 காலி பணியிடங்களுக்காக மேற்குறிப்பிட்ட தேர்வர்கள் தங்களது விருப்பத்தினை தெரிவிப்பதற்கு ஏதுவாக 3 நாட்கள் வழங்கப்படும். 3 நாள் வந்து வழங்கப்படும். அந்த 3 நாளில் வந்து ஆம் அல்லது இல்லைன்ற விவரம் வந்து தெரிவிச்சிடணும், சப்மிட் பண்ணிடணும். வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், தகுதியான தேர்வர்களுக்கு மேற்படி விருப்பம் தொடர்பான தகவல் அத்தேர்வர்களின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடி மற்றும் கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும். மற்றும் அவர்கள் தங்களது விருப்பத்தினை ஒரு முறை பதிவு மூலம் தெரிவிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த 29 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 3ஆம் கட்ட, அதாவது இறுதி கட்டன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இறுதி கட்ட கலந்தாய்வில் வந்து அந்த 29 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கான முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அதற்காக தகுதியுள்ள தேர்வர்களுக்கு மெசேஜ், ஃபோன் நம்பருக்கு மெசேஜ், இமெயில் ஐடிக்கு மெயில் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிஆரில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆப்ஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளீர்களா, அதாவது விருப்பம் தெரிவிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் அல்லது இல்லை, எஸ் ஆர் நோ வந்து நீங்கள் கொடுக்கணும், ஒரு முறை பதிவு மூலம். ஓகேங்களா? மேலும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு இதுதான் மெயின். பாருங்கள், மதிப்பெண் மற்றும் தரவரிசையானது இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வு ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நான் என்ட்ரி போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்குனா நான் என்ட்ரி போஸ்ட், அதற்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசையானது இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வு ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆக்சுவலாக என்னன்னா, ஏப்ரல் 2nd வீக்கு முடிகிறதுக்குள்ள நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான தரவரிசை பட்டியல், அவங்களோட மெயின் எக்ஸாமோட மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இங்கே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க விஷயம். இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து ஒன் டைம் லாகின் ஐடி, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். லாகின் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள்,
போஸ்ட் வில்லிங் ஃபார் போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு. நல்லா கவனிச்சிங்க. இதில் லிஸ்ட்டு 2ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த லிஸ்ட்டு 2ல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. அதையும் நீங்கள் புரிஞ்சுருக்கணும். இது லிஸ்ட்டு 1ல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். லிஸ்ட்டு 1ல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்திருக்கும். லிஸ்ட்டு 2ல் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லிஸ்ட்டு 1ல் இருக்கிறவங்களுக்கு லிஸ்ட்டு 1 மீன்ஸ் நீங்கள் ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போய் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு 1ல் இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு இந்த வில்லிங்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், 2 போஸ்ட்டு, ஓகேங்களா? அதாவது 2 விதமான ஜாப். ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், ஓகேங்களா? ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் போலீஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேக்கன்சி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், ஸ்பெஷல் பிரான்ச் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் இன்டெலிஜென்ட் விங், 27 வேக்கன்சி. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா 36,900 1,35,100 வரைக்கும். லெவல் 18 கிட்டத்தட்ட 50,000 55,000 வரைக்கும் கையில் மந்த்லி வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஜாப் நேச்சர் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாப் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ என்னென்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு வில்லிங் இருக்கா இல்லையான்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் எடுத்துக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு எஸ். நோ அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் சம்மந்தமாக இந்த பதவி வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. அது உங்களோட விருப்பம், ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும். இப்போ செலக்டில் போயிட்டு எஸ்ஸா நோவான்ற விருப்பம் தெரிவிக்க போகிறோம். இங்கே வந்து நோன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? நோன் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டோம். த ஆப்ஷன் எக்ஸசைஸ்டு பை யூ இஸ் ஃபைனல். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. எஸ், ஓகேங்களா? அவ்வளோதான். வில்லிங் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே பாருங்கள், வில்லிங்னஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் இந்த செட் ரெக்ரூட்மெண்ட் நோ, ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 29 வேகன்சி தான் மீதி இருக்குது. இந்த 29 வேகன்சி இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்குது. இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நாங்கள் விருப்பம் தெரிவிக்கலை, நோன் கொடுத்துட்டோம், ஓகேங்களா? இதுக்காக உங்கள் யாரையும் நோன் நான் கொடுக்க சொல்லலை. இது உங்களோட ஆப்ஷன் தான். எஸ்ஸா நோவான்னு கொடுக்குறது இது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் நோன் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.